ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரோட எபிசோட் முடிஞ்சுது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்துச்சு, நிறைய பேரோட முகத்திரையும் கிழிஞ்சது. அதே மாதிரி ஒரு விஷயம் செம்மையாக நடந்துச்சு. அரோராவுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பாராட்டை கொடுத்துருப்பார். சரி, அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது ஒன்று தான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்குறீங்க, ஒரு சில பேர் பண்ணாமே பார்க்குறீங்க. ஆனால் நல்ல சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஒரு ஊக்கத்தையும், நிறைய விஷயம் ஹேட்ஸில் எக்கச்சக்கமாக வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது டென்ஷன் ஆகுது. அதுக்கெலாம் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ், இந்த சப்ஸ்கிரைபர், இந்த லைக், இதுதான் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ மறக்காமல் அதை செய்யுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. மறந்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நினச்சிருப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனித்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ வந்துட்டு இந்த முத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி, அதுவும் இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு வெப்ஜே வந்துட்டு இந்த மட்டும் நான் சொல்லியிருந்தேன்னா அவள் கேரியரே ஸ்பாயில் ஆகிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். என்னடா சொன்னாங்க சொல்கிறா அப்படின்னு அரோரா கேட்கும்போது அப்போ சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஆதிரி என்கிட்ட வந்து முத்தம் கேட்டா அப்படின்னு. சரிங்களா? இது ஒரு விஷயம் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வைரலாக போச்சு. ஆனால் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் இது எப்படி போகுதுன்னா, இவங்க மேலே வந்துட்டு குறைய சொல்லிட்டு இவர் ஒரு நிரபராதி மாதிரியே போயிட்டுருக்கு. விஜய் சேதுபதி கூட கடைசியில் வந்துட்டு எஃப்ஜேக்கு என்ன சொல்கிறாரு, சொல்லிட்டு போட்டோம் எஃப்ஜே, நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம், நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க? அரோரா வந்து ஆதிரிக்கு மட்டும் நல்லது செய்யலை, உங்களுக்கும் நல்லது செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நாங்கள் எதுக்கு இருக்கோம், நீ ஏன் பயப்படுற? புரியுதுங்களா? எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு ரவுடியோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்போது வக்கீல்ஸ் ஒரு சில பேர் வந்து இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் எதுக்கு இருக்குங்க, நாங்கள் காப்பாற்ற மாட்டோமா அப்படின்ற மாதிரி இவர் இங்கேருந்து சொல்கிறார். நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க உங்களை வந்து சொல்கிறதுனால நீங்கள் வெளியே போயிடுவீங்களா? மக்கள் தானே உங்களை அனுப்புவாங்க, நீங்கள் பயப்படுறீங்க. இன்டைரக்டாக அவர் வந்துட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்கள், எவிஷன் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் டென்ஷனே ஆகலை. ஸோ இது சம்திங் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. சரி விடுங்க. இப்போ என்னென்னா, ஆதிரி வந்து அந்த பிரேக் டைமில் திவ்யா வந்து பேசுவாங்க. திவ்யா கரெக்டாக கேட்பாங்க, என்னாச்சு, என்ன மேட்ரு சொல்லு அப்படின்போது ஒன்றுமே இல்லை. பால் டாஸ்க் வரும்போது நான் எப்படி வந்து விக்ரம் கிட்ட ஒரு ஹக்கி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னல, அந்த மாதிரி ஒரு வாட்டி நான் வந்து ஒரு முத்தா கொடுத்துட்டு போகலான்னு சொன்னேன். அதான் அவன் ஒரு பாயிண்ட்டாக வச்சு என்னை வந்து இந்த மாதிரி பின் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி அதாவது இவங்களும் வாய விட்டுருக்காங்க. இப்போ சாண்ட்ரா ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க, துஷார் வந்து உங்களை கேட்டது, துஷார் வந்து இவர்களை கேட்டுப்பாங்க, உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொன்னீங்க, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. அதை வந்து சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. அப்படி சப்போஸ் எஃப்ஜே கேஸ் வந்துச்சுன்னா இதுக்கு நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் வரும்போது இது தெரிஞ்சிருச்சா? இப்போ அரோரா வந்து இந்த விஷயத்தில் வந்துட்டு சரி நம்ம சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி அதை சொன்ன உடனே விஜய் சேதுபதி வந்து இப்போ நல்லா இருக்கீங்கம்மா, நல்லா பண்ணுறீங்கம்மா, சூப்பராக இருக்குமா, எங்கேருந்தும்மா இவ்வளோ நாளாக உங்களை நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம்மா, நீங்கள் எங்கள் ஷோ கிடச்ச பொக்கிஷம்மா அப்படின்றாரு. பாராட்டெலாம் வந்துச்சு. ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் யார்? திவ்யா. ஏன்னா திவ்யா தான் வந்து நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன், நீ தான் சொல்ல வேண்டிய கடமை உனக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தூண்டுனவங்களே வந்து திவ்யா தான். ஆக்சுவலாக வந்து இந்த பாராட்டு வந்து திவ்யாவுக்கு தான் போயிருக்கணும். ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லும்போது அரோராவுக்கு போக வேண்டிய பாராட்டு வந்து திவ்யாவுக்கு போயிருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா, திவ்யா வந்து சொன்னாங்க, ஆனால் அதை வந்து அரோரா சொல்லி அரோரா பேர் வாங்கிட்டாங்க. செம்மையாக இருக்குல்ல? ஏன்னா இதை வந்துட்டு திவ்யா சொல்லாமல் அரோரா சொல்லியிருந்தால் அங்கே வந்து ஒரு பாராட்டு கிடச்சிருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் நல்லா பாயிண்ட் பண்ணதான் பேசுச்சு அந்த பொண்ணு, அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா செமையாக சொன்னாங்க. ஆனால் ஏன் இது கூட சொன்னாங்கன்னா, அன்றைக்கி வச்சு செஞ்சாங்க. நம்ம வித்யாபதியும் எஃப்ஜேவும் நீங்கள் வேணால் கேஸில் வந்து ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் பிளானில் தோத்துட்டீங்க, உங்கள் மூஞ்சி வெளியே போச்சு, அது இதுன்னு பேசியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு உள்ளே ஏறிச்சு. அதனால தான் அடுத்து விஜய் பார்வதி கேஸில் வந்து எஃப்ஜேக்கு அகேன்ஸ்டாக அரோரா வந்து தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அது விஜய் பார்வதி மேலே இருக்கிற நல்ல எண்ணம், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் அதையும் சொல்லிட்டாங்க, அரோரா எவ்வளோ தங்கமான பொண்ணு தெரியுமா, விஜய் பார்வதிக்காக எப்படி பேசியிருக்காங்க, அது விஜய் பார்வதிக்காக பேசலை, எஃப்ஜேவை வந்து வச்சு செய்யணும்னு சொல்லும். அதனால சிரித்து பேசி கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ எது எப்படியோ இப்போ அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. விஜய் சேதுபதி வந்துட்டு சொல்லிட்டு போட்ட, எதுக்கு நீங்கள் பதறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஆதரி என்ன தான் ட்ரை பண்ணாலும் இங்கே எஃப்ஜேக்கு வந்துட்டு நாங்கள் இருக்கோம், அந்த ஒரு விளம்பரத்தில் வருமே, நாங்கள் இருக்கோம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறைமுகமாக சொல்லியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.